தேவனை சார்ந்து வாழ்கிற மனிதன் வாழ்க்கைக்கு எல்லா உயர்வும் மேன்மையும் கர்த்தரிடத்தில் வந்தது பண்றான். வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் தான் ஆதாரம் பார்க்கிறான். தேங்க்ஸ் கிவிங் சொல்றோம். தேங்க்ஸ் கிவிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் யடா, யகுடா, இந்த வார்த்தையெல்லாம் தேங்க்ஸ் கிவிங்ல வார்த்தை வருது. யடா, தட் இஸ் ஹோல்ட் அவுட் த ஹேண்ட், இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் த ஹேண்ட். ஹோல்ட் அவுட் த ஹேண்ட் இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் த ஹேண்டு. தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறோம்னா கையை உயர்த்தி, இப்படி கையை உயர்த்துறீங்க என்ன அர்த்தம்? தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். முக்கியங்க கையை உயர்த்துறங்கிறது ஒரு சபை பிரிவு. எங்கள் சபை பிரிவில் நாங்கள் வந்து கையை உயர்த்த மாட்டோமுங்க. நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் ஜனகண மனகதி பாடுறது மாதிரி அப்படியே பாடிட்டு அப்படியே நாங்கள் வந்துடுவோம். இது சபை பிரிவை சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. ஹோல்ட் அவுட் த ஹேண்ட் இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் த ஹேண்டு. பொதுவாக சபைன்னு வரும் பொழுது கைதட்டி பாடுகிறது தான் சொல்கிறோம். இதே கைதட்டி பாடுங்க, உற்சாகமாக பாடுங்க, நல்லது. ஆனால் தேங்க்ஸ் கிவிங்கிற வார்த்தைக்குடைய அந்த யடா யகுடாங்கிற வார்த்தைன்னா கையை உயர்த்துறது. ஏன் கையை உயர்த்துறோம்னா, என்னால் முடியாத ஆண்டவரே உம்மால் முடியும், உமக்கு முன்பாக நான் டோட்டலாக சரண்டர் பண்ணுறேன், நீர் பெரியவர், உம்மால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று டோட்டலாக சரண்டர் பண்ணுறது. ஆண்கள் தர்க்கமும் கோபமும் இல்லாதவர்களாய் பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தி, குறிப்பாக ஆண்களை சொல்லுது இல்லையா? பெண்களும் உண்டு தான், ஆனால் ஆண்கள் கைகளை உயர்த்தின்னு இருக்கு. ஏன்னா கையை உயர்த்துற மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா இப்படி ஆரம்பிங்க லைட்டாக, அதாவது தரிசனம் கொடுக்குற மாதிரி இப்படி ஆரம்பிங்க. அப்புறம் லைட்டாக இப்படி ஆரம்பிங்க, படம் எடுக்கிற மாதிரி அப்படி மேலே இருந்து அப்படி 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 அப்படி. சிலருக்கு வந்து 4 பேருக்கு முன்னாடி கையை உயர்த்துறதுன்னா கஷ்டமாக இருக்கும். யார் என்ன நினச்சாலும் ஏது நினச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என் கர்த்தரை முழு மனதோடு ஆராதிக்க போகிறேன், கர்த்தரை உயர்த்த போகிறேன்னா அது உங்கள் ஆவி சந்தோஷப்படும். தேங்க்ஸ் கிவிங்னா யடா யகுடா தொடா, இதெல்லாம் வந்து அந்த வார்த்தை. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் தேங்க்ஸ் கிவிங்னா யூக்கரிஸ்டியாங்கிற வார்த்தை. இந்த யூக்கரிஸ்டியாங்கிற வார்த்தையில் யூக்கரிஸ்ட்லாம் வருது. யூக்கரிஸ்ட்னா இந்த ராபோஜனத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. யூக்கரிஸ்டியன்னா ஸ்ட்ராங் சொல்கிறது, ஸ்ட்ராங் டெஃபினேஷன். கிராட்டிடியூடு, ஆக்சுவலி கிரேட்ஃபுல் லாங்குவேஜ். கிராட்டிடியூடுனா நன்றி அறிதலோடு மனதில் உள்ளத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, நன்றி அறிதல் வார்த்தையினால் எக்ஸ்பிரஸ் பண்ணப்பட வேண்டும், வார்த்தையினால் சொல்லப்பட வேண்டும். கர்த்தர் பெரியவர் மகத்துவமானவர் என்று ஒரு நன்றி அறிதலோடு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஆட்களாய், அதை விளங்க பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கணும், வாயத்திறம் சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கணும். சில மக்கள் மனதில் நினைப்பாங்க, நான் எடுக்கணும் சொல்லலையா சார் இல்லையா, அது இல்லை, அது நாடகம். உள்ளத்திலிருந்து அப்படியே வாயத்திலிருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஒரு மனிதன் விசுவாசத்தில் வாழ்கிறான், விசுவாசம் லைஃப் ஸ்டைலாக இருக்கிறது என்றால் தேங்க்ஸ் கிவிங் பிரிக்க முடியாது. விசுவாசிக்கிறான்னா முன்கூட்டியே தேங்க்ஸ் பண்ணுறான். யார் தேங்க்ஸ் பண்ணுவாங்க? யார் கிராட்டிடியூடோடு இருப்பாங்க, கிரேட்ஃபுல் லாங்குவேஜ் சொல்லுவாங்கன்னா, தாழ்மை உள்ளவன் மட்டும்தான் கிராட்டிடியூடாக இருப்பான். பெருமை உள்ளவன் எல்லா கணமும் மகிமையும் துதியும் தனக்குரியது நடப்பான். தாழ்மை உள்ளவன் எல்லா கணமும் மகிமையும் துதியும் கர்த்தருக்குரியது நடப்பான். இதை கர்த்தருடைய பார்வையில் முக்கியமானு கேட்டால் ரொம்ப முக்கியம். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், பெருமை இல்லவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான் இருக்க, அந்த அளவுக்கு முக்கியம். தாழ்மைன்னா என்ன? கர்த்தரை சார்ந்திருக்கிறது, கர்த்தர் தான் ஆதாரம் பார்க்கறது. இந்த விதமான ஆட்டிடியூடு உலகத்துக்கு பொருந்தாது. உலக மனிதன், அது தேவனை நம்பாத மனிதன், நான் வாழ்றது, நான் நல்லா இருப்பது, நான் விடுற மூச்சு இன்னொரு உறவை சார்ந்து இருக்கிறதுன்னு நம்பவே மாட்டான். எல்லாம் என்ன சார்ந்து இருக்கிறது, நான் தான் ஆதாரம் நினைக்கிறான். நான் விடுற மூச்சு, என் உயர்வு, என் மேன்மை இன்னொருத்தர் கிடையாது, நான் தான் எல்லாமே. ஒரு கிரியேட்டர் என்னை படைச்சிருக்கார் என்றால் நான் கிரியேட்டரை சார்ந்திருக்கணும். கிரியேட் பண்ணப்பட்ட எல்லா பொருளும் கிரியேட்டரை சார்ந்திருக்கிறது. விடுகிற மூச்சு,
வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சஸ்டெயின் பண்ணப்படுவது, காப்பாற்றப்படுவது, பராமரிக்கப்படுவது அனைத்தும் யாரை சார்ந்திருக்கிறன்னா கிரியேஷன், கிரியேட்டரை சார்ந்திருக்கணும். பெருமையுள்ள மனுஷன் யாரையும் சார்ந்திருக்க விரும்புவது கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான்னா, உன் வாழ்க்கை உன் கையில், நீ யாரையும் சார்ந்தில்ல, நீனே பார்த்துக்கலாம் அப்படி நினைக்கிற மனிதன் தன் அறிவை நம்புறான். தன்னை யாரும் படைக்கலை, நானே உருவாகிட்டேன் அப்படி நினைக்கிறான். இது ஒரு அறிவியல் நிகழ்வுன்னு பார்க்குறான். ஒரு குழந்தை உருவாகிறதோ, குழந்தை பிறக்கிறதோ, வளர்கிறது, சாகிறதெல்லாம் அவன் அறிவியல் நிகழ்வாக பார்க்குறான். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்கிற மனிதன் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் தான் ஆதாரம் பார்க்குறான். நம்ம வாழுகிறது, இந்த உலகத்தில் மூச்சு விடுகிறது, ஒரு நாளை கடத்துறதெல்லாம் தேவனுடைய தயவு. அவனுக்கும் கிருபையை கொடுக்குறாருங்க. கர்த்தரை துதிக்கிறீங்களா? கிராட்டிடியூட் இருக்கா? அதாவது நன்றி அறிதலோடு வார்த்தைகள் இருக்குன்னா, உங்களையும் கடவுளை அறியாத மனிதனையும் வேறுபடுத்தி காமிக்கிறதே அதுதான். அந்த அந்த லைன் போட்டு காமிக்கிறது, நான் தேவனற்றவன், நான் தேவன் உள்ளவன்கிறதுக்கு பார்டர் லைனே என்னன்னா இதான், நன்றி அறிதல் தான். அவனுக்கு நன்றி அறிதல் கிடையாது. வாழ்க்கையில் உயர்றான், முன்னேறுகிறான்னு என்ன செய்வான்னா, நான் கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், கடினமாக படித்தேன், எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, நான் 8 மணி நேரம் படித்தேன், 2 மணி நேரம் தான் தூங்குவேன், கடினமாக படித்தேங்க, கடினமாக படித்து கடினமாக உழைச்சேன். அவங்களுக்கு ஒரு சாமி தெரியும், ஆனால் இவர் தெரியாது. அவங்க எல்லாத்துக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டோம், பிள்ளை வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு, மாடா உழைச்சி முன்னேறிட்டோம். நன்றியுள்ள மனிதன், தேவனை சார்ந்து வாழ்கிற மனிதன், என் வாழ்க்கையிலுக்கு எல்லா உயர்வும் மேன்மையும் கர்த்தரிடத்தில் வந்ததுன்னு பார்க்குறான். ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்வெஸ்டில் நல்ல முன்னேற்றம் வந்துருச்சுன்னா கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருடைய தயவு, அப்படி 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 சொல்கிறான் அவன். ஒரு நல்ல ஐடியா வருது, நல்ல ஐடியா வந்துச்சுன்னாவே கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் என்ன நமக்கு இப்படி ஐடியா தான் வராது. ஒரு காரியத்தை மற்றவன் செய்கிறத காட்டிலும் சிறப்பாக செஞ்சிட்டோம்னா உடனே இது கர்த்தர் செய்ய வச்சாரு, அவன் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்ய வச்சாரு, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் தான் இப்படி செய்ய வச்சாருன்னா அவனுக்கு கிராட்டிடியூட் இருக்கு. அவன் நன்றி அறிதல் உள்ள மனிதன், தேவனை சார்ந்து வாழ்கிற மனிதன், தேவன் தான் தன் வாழ்க்கையின் ஆதாரம் என்று முற்றிலுமாக நம்பி வாழ்கிற மனிதன்.